வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்க சரிகமப சீனியர் சீசன் 5ல் ஒவ்வொரு வாரமும் ரசிகர்களுடைய பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்குங்க. திறமை வாய்ந்த பல போட்டியாளர்கள் தங்களோட இசையில் நான் மனசை கொள்ள கண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் முதல் சுற்று முடிவதற்குள்ளாலேயே எதிர்பாராத விதமாக 3 போட்டியாளர்களை போட்டியை விட்டு வெளியேற்றிருக்காங்க. அது யார், ஏன் வெளியேறினாங்கன்றதை வாங்க விரிவாக பார்க்கலாம். சரிகமப மேடைன்றது பலருக்கும் ஒரு கனவுங்க. பல மாதங்களாக வருடங்களாக கனவுண்டு பெரும் போராட்டத்துக்கு அப்புறமா இந்த மெகா ஆடிஷன் சுற்றுக்கு வந்திருப்பாங்க. அவங்கள ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவும் ஒரு கதையும் இருக்கும். மெகா ஆடிஷன் சுற்றுல நடுவர்கள் மற்றும் ரசிகர்களை கவர்ந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவது தான் அவங்களோட லட்சியமே. பல நூறு போட்டியாளர்கள் இருந்து தேர்வு செய்யப்பட்டவங்களில் மேடையில் தங்களோட முழு திறமையும் வெளிப்படுத்தினாங்க. இந்த சுற்று புதிய திறமைகளை அடையாளம் காட்டும் ஒரு முக்கியமான புள்ளியாகுங்க. முதல் சுற்றிலேயே ஒவ்வொரு போட்டியாளரும் தங்களோட முழு திறமையை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. சரிகமப மேடையில் பாடுவதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நடுவர்களோட கூர்மையான பார்வை, நேரலை அழுத்தம், ரசிகர்களோட எதிர்பார்ப்பு என பல சவால்களை எதிர்கொண்டுட்டு இருந்தாங்க. முதல் சுற்றிலேயே திறமையை நிரூபித்தா தான் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியுன்ற நிலை. இது சில போட்டியாளர்களுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்துருக்கோம். இந்த அழுத்தமும் எதிர்பார்ப்பும் தான் இந்த ஆரம்ப கட்ட வெளியேற்றத்திற்கான காரணமாக கூட அமைஞ்சிருக்கலாங்க. நிகழ்ச்சி தொடங்கின சில வாரங்களிலேயே முதல் சுற்றோட மெகா ஆடிஷன் முடிவில் 3 போட்டியாளர்கள் வெளியேறியிருக்காங்க. இந்த வெளியேற்ற செய்தி ரசிகர்களுக்கு சற்று அதிர்ச்சியை தாங்க கொடுத்துருக்கு. இப்போ கிடைச்சிருக்க தகவல் படி வெளியேற்றப்பட்ட போட்டியாளர்கள் சிலம்பரசன், ராகவி மற்றும் விஜயலட்சுமிங்க. இவங்களில் சிலர் தங்களோட பாடும் திறமையால் ஆரம்பத்திலே ரசிகர்களை கவர்ந்த நிலையில் இந்த வெளியேற்றம் பலரையுமே யோசிக்க வச்சுருக்குங்க. ஒருவேளை நடுவர்களோட எதிர்பார்ப்புகளை முழுமையாக இவங்க பூர்த்தி செய்யலையோ இல்லை மற்ற போட்டியாளர்களோட அசத்தலான பர்ஃபார்மன்ஸ் காரணமாகவா இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாங்க. இந்த வெளியேற்றம் மெகா ஆடிஷனில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் ஒருவேளை ரசிகர்களோட ஆரம்பகட்ட வாக்குகள் அடிப்படையிலையும் இருந்திருக்கலான்னு சொல்லப்படுறாங்க. இது போன்ற ரியாலிட்டி ஷோக்களில் ஆரம்பத்திலேயே சில கடுமையான முடிவுகள் எடுக்கிறது வழக்கங்க. ஒருவேளை மற்ற சீசன்களை விட இந்த சீசன் ரொம்பவுமே போட்டித்தன்மை வாய்ந்ததாக இருப்பதாலேயும் என்னவோ இல்லை நடுவர்கள் மிக உயர்ந்த தரத்தை எதிர்பார்க்கறதுனாலையும் முதல் சுற்றிலேயே இந்த வலுவான முடிவை அவங்க எடுத்துருக்கலாங்க. இந்த வெளியேற்றம் போட்டியில் எஞ்சி இருக்கிற மற்ற போட்டியாளர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாகவும் மேலும் சிறப்பாக செயல்பட வேண்டுன்ற ஒரு உந்துதலாகவுமே அமையுங்க. வெளியேறிய போட்டியாளர்களுக்கு இது ஒரு பின்னடைவு தான் என்றாலும் இது அவங்களோட இசை பயணத்துக்கு ஒரு முடிவில்லை. சரிகமப மேடையில் கிடைச்ச அனுபவமும் வெளிச்சமும் அவங்களுக்கு மேலும் பல வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. சிலம்பரசன், ராகவி மற்றும் விஜயலட்சுமி இவங்க தங்களோட திறமையால் மீண்டும் ஒரு நாள் ஜொலிப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமே கிடையாதுங்க. வெற்றியாளர்களை மட்டும் இல்லாமல் போராடும் கலைஞர்களையும் அடையாளம் காட்டுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே.